உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இந்த காணொளியின் தொடர்ச்சியாக வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் இவ்வாறு இருக்கும் என்று நாம் இந்த காணொலியில் பார்க்கின்றோம். அதற்கு முதல்ல நம்மளுடைய காணொலியை நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது தான் மேற்கொண்டு நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு முதல் கட்டமாக தெரிவிக்கப்படும். நீங்கள் அதை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள், நீங்கள் யார் நல்லா இருக்கணும்னு உங்களோட உயிரான நண்பர்களாக உறவினர்களாக யார் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஷேர் செய்வதற்கு அதுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு நீங்கள் அப்போ தான் பகிர முடியும். ஸோ அதற்காக நம்மளுடைய இந்த காணொலி அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் மேற்கொண்டு லைக் பண்ணுங்கள். அது அடுத்தவங்களுக்கு அதை நீங்கள் உங்களுக்கு தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிடும். ஸோ அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கின்ற காணொளியானது தனுசு ராசிக்கு நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன். ஸோ இயற்கையிலேயே இந்த தனுசு ராசி நண்பர்கள் யார் அப்படின்னா, காலபுருஷனுடைய 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குருவினுடைய வீடான தனுசு ராசி இங்கே பாக்கியஸ்தானமாக அமர்கிறது. அதாவது பொதுவாகவே இந்த தனுசு ராசியில் ஒரு பிறவி ஜனனம் எடுக்கின்றது என்றாலே பாக்கியம் படைத்த எந்த ஒரு தகப்பன் தாய்க்கு பாக்கியம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் தனுசு ராசியிலே குழந்தைகள் பிறப்பார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கான அப்புறம் அவங்க குழந்தை பிறந்தாலே அந்த குடும்பத்துக்கு சுபிட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கத்தான் செய்கிறது. அந்த தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி அவர்களுக்கு நடந்தேறி வருகிறது, அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் பல கருத்துக்கள் இருந்தாலும், இப்போ வருகின்ற இந்த நம்ம சொல்லக்கூடிய டேட்டில் இருக்கக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனியானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகின்றார். அப்படி அந்த கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் இவர்களுக்கு அடுத்த 2.5 வருட காலங்கள் நடக்க இருக்கின்றது. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோல்சார பயிற்சிகளில் அதிக டியூரேஷன் எடுத்துக்கொண்டு பயிற்சியாகக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான். இது தனுசு ராசின்னு இல்லை, அனைத்து ராசி நண்பர்களும் இந்த சனி பயிற்சி அனைத்து ராசி நண்பர்களுக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது எப்படி இருக்குது, சனிப்பெயர்ச்சி இப்போ எங்கேருந்து எங்கே போகிறார், நீங்கள் இப்போ தனுசில் இருக்கீங்க, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த 28ஆம் தேதி வரைக்கும் குரு அந்த சனியானவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடமான கும்பத்தில் இருக்கிறார். அடுத்து அந்த 29ஆம் தேதி மீனத்துக்கு மாறுகிறார், உங்களுக்கு 4ஆம் இடமான மீனத்துக்கு மாறுகிறார். அப்போ அந்த மீனத்துக்கு மாறும் பொழுது உங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், உங்களுக்கு நடக்கக்கூடிய காரண காரியங்கள் எப்படி நடக்க போகிறது என்பதையெல்லாம் நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே 4ஆம் இடம் அப்படி என்றால் என்ன, ஏன் இப்போ நம்ம 4ஆம் இடத்தை மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு 3ல் இருந்த சனி இப்பொழுது 4க்கு போக போகிறது. அதாவது உங்களுக்குன்னா இப்போ ஒரு அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி உருவாக காத்திருக்கின்றது. அடுத்த 2.5 வருட காலங்கள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய அந்த டேட்டிலிருந்து அடுத்த 2.5 வருட காலங்கள் நீங்கள் எல்லாம் அர்த்தாஷ்டம சனியிலே பிடிபடுகின்றீர்கள் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. சரி சார், அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனின்னா அது என்ன சார் செய்யும், அர்த்தாஷ்டம சனியில் நாங்கள் எப்படி இருந்துக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதற்கான காணொளி தான் இது. அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடம் 8ஆம் இடம், அஷ்டமம் என்றால் அர்த்தாஷ்டமம் என்றால் 4, அதில் பாதி 4 தான் அர்த்தாஷ்டமம். அப்போ அந்த அர்த்தாஷ்டமத்திலே உங்களுக்கு அந்த சனி பகவான் போய் அமரும் பொழுது என்ன ஆகுது, சனின்னா யார், ஃபஸ்ட்டு ஒரு பாவ கோள் நம்ம எடுத்துக்கிறோம். கோள்களின் வரிசையில்
சுபக்கோள், மத்திய கோள், பாவக்கோள் என்று 3 விதிகள் இருக்கின்றது. சுபக்கோள்கள் வரிசையில் சில பல கிரகங்கள் வருது, பாவக்கோள்கள் வரிசையில் சில பல கிரகங்கள் வருகிறது, மத்திய கோள் என்ற ஒரே ஒரு கோள் வருகிறது. அதன் அடிப்படையில் பாவக்கோளாக வருகின்றவர் தான் இந்த சனி பகவான் 4ஆம் இடத்திலே போய் அமர்கிறார். அப்போனா 4ஆம் இடம்னா என்னது? ஒரு மனிதனுக்கு 4ஆம் நீங்கள் எந்த ராசியில் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அந்த லக்னம் உங்களுடைய ராசி கட்டத்தில் லான்னு போட்டிருப்பாங்க. அந்த லாலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லா 1 நினைக்கணும். அந்த லா 1, 2, 3, 4 அப்படின்னு நினைட்டு வரும்போது அந்த 4ஆம் இடத்துல அந்த சனி அமர்கிறார். அப்போ அந்த 4ஆம் இடத்தோட காரகத்துவம் என்ன? அந்த 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் என்ன என்றால் சுகம், தாயார், வண்டி வாகனம், இவைகள் 3ஐயும் முக்கியமான காரகங்களாக இந்த 3 விஷயங்களை குறிக்கின்றன. சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம், தான் இருப்பிடம். இருப்பிடம்ங்கிறது 4வது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இருப்பிடம், உங்களுடைய வீடு. நீங்கள் எந்த வீட்டிலே குடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இந்த 4ஆம் இடம் ரீதியாக நாம் கணிக்கின்றலாம். அப்போ உங்களுடைய வீடு, சுகம், தாய், வண்டி வாகனம், இந்த 4 விஷயங்கள் பொருந்தக்கூடிய காரகம் பொருந்தக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே அந்த சனி பகவான் போய் அமரும் பொழுது அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த 4 விஷயங்கள் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி சுக, தாயார், வண்டி வாகனம், வீடு, இந்த ஸ்தானங்களில் சனி போய் அமரும் பொழுது அந்த ஸ்தானங்களில் சில பல பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்குகின்றார். நல்லா எடுத்துங்க. இது அனைத்து ராசிக்கும் நம்ம எல்லா ராசியினருக்கும் நம்ம இந்த பயிற்சிகளின் பலன்களை சொல்லியிருக்கோம். ஒரு சில ராசிகளுக்கு நல்லதாக இருக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கெட்டதாக இருக்கும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு இது சிறப்பு இல்லாத ஒரு காலகட்டமாகத்தான் திணறுகிறது. யாருக்கு? தனுசு ராசி நண்பர்களுக்கு. உங்களுடைய தாயார் ஸ்தானத்திலே, உங்களுடைய வீடு ஸ்தானத்தில், நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டு ஸ்தானத்தில், சுகஸ்தானத்தில் நீங்கள் எங்கே படுத்துவோங்க, நீங்கள் எங்கே போனால் சுகமாக இருப்பீங்க, உங்களோட வீட்டுக்கு போனால் சுகமாக இருப்பீங்க. எவ்வளவோ பிரச்சனை இருக்கட்டும், வீட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு நிம்மதி, ஒரு யோசனைகள்லாம், கெட்ட யோசனைகள்லாம் மறைந்து போய் ஒரு நிம்மதி உருவாகும். இப்போ அந்த நிம்மதிக்கு இன்னொரு சுகம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த சுகஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவானானவர் உங்களை என்ன செய்ய காத்திருக்கின்றார் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு கசப்பான விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாய் அப்படின்னு ஒரு ஜீவன், உங்களை பெற்றெடுத்த தாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த தாய்க்கு ஒரு நெருக்கடியான நேரமாக இது இருக்கின்றது. அவர்கள் உடல்நிலையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், புதுசாக ஒரு நோய் உருவாகலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு நோய் இருக்குது சார் எங்கள் அம்மாவுக்கு, அந்த நோய் முத்தி போகலாம். இந்த மாதிரியான நெகட்டிவான என்னென்ன எடுத்துனே நெகட்டிவாக சொல்கிறாரேன்னு நீங்கள் நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. இது ஒரு ஃபார்முலா. இந்த இடத்துல இருந்ததுன்னா இப்போ இதுதான் நடக்குங்கிறது ஒரு ஃபார்முலா. நான் இதை உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லித்தான் ஆகணும். இதுக்காக நான் உங்களை நான் பாலிஷ் பண்ண, உங்களை ஐஸ் பண்ணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் நல்லதாக சொல்ல முடியாது. என்ன நடக்குதோ அதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள் யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்கின்றீர்களோ தங்களுடைய தாயினுடைய ஹெல்த், அவர்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லை தாய் ஆல்ரெடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றால் அவர்களை இன்னும் சீராக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? தாய் ரீதியான தனுசு ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய தாயினுடைய உடல் சற்று பலவீனமடையும் என்பது இந்த சனி பயிற்சியின் ரீதியாக உங்களுக்கு நடக்க இருக்கின்ற அது ஒரு கர்மாவாகவே இருக்குது. நீங்கள் அதுதான் நடக்கும், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் நடக்கும். இரண்டாவது, அதை நம்ம ஒரு வீடு ஸ்தானமாகவும் நீங்கள் குடியிருப்பு வீடு ஸ்தானமாகவும் காட்டுகிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த காலகட்டங்களிலே நீங்கள் புதிய வீடு கட்டுவதற்கு, இல்லை சார் நான் ஒரு வீடு வாங்குகிறேன் அப்படின்னா வீடு வாங்குவதற்கு அனைத்திற்கும் ஏதுவான காலமாக இருக்கின்றது. இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறேன், வீடு வாங்குறேன் அப்படின்னா இது ஒரு பரிகாரமாகவே உங்களுக்கு மாறிவிடுது. இது நான் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் ஒரு சைக்கிளாக உங்களுக்கு செயினாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சுகஸ்தாயார் ஸ்தானத்தில் சற்று ஒரு கெடு பலன்களை கொடுக்கிறார் என்றாலும் அவருடைய பார்வைப்படும் இடங்களிலெல்லாம் சற்று நன்மைகளை தருகிறார் என்பது அனைத்து ஜோதிட நூல்களிலும் குறிப்பிடப்பட்டது.
அப்போ உங்களுக்கு அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானானவர் தன்னுடைய சனி பகவானுக்கு என்றைக்குமே 3 பார்வையில் இருக்கிறது 3, 7, 10ஆம் இடங்களை அவர் பார்க்கின்றார். அப்போ உங்களுடைய 4ஆம் இடத்துலேருந்து அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 3ஆம் இடம் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4, 5, 6 உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை அந்த சனியினுடைய பார்வை விழுகிறது 6ஆம் இடத்தில். அப்போ அந்த 6ஆம் இடத்தில் விழுகக்கூடிய பார்வை என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கின்றது என்பதால் உங்களுக்கு பெரிய கடன்களை உருவாக்க காத்திருக்கின்றது. 6ஆம் இடம்னால என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்குகள், கடன் ஸ்தானமாக அந்த 6ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த 6ஆம் இடத்துல நம்ம இப்போ நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் ஒரு அருளணிக்குள்ளே வந்தாலும் பொருளணியாக என்ன இருக்கின்றதுன்னு பார்த்தா கடன். அந்த கடனை உங்களுக்கு உருவாக காத்திருக்கின்றது. அதாவது இந்த நேரத்தில் தனுசு ராசி நண்பர்கள் யாரும் தங்களுடைய தொழில் விருத்திக்கோ எந்த ஒரு புதிய முதலீடுகளுக்கோ நீங்கள் கடனை உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கடன் உருவாக காத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதற்கும் ஒரு பரிகாரம் உண்டு. இதே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்கள் யார் எல்லாம் நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், வீடு கட்டுறதுக்கு நான் ஒரு கடன் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த காலமாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா 4ஆம் இடமான சுகஸ்தாயார், வீடு, வாகனம் அந்த ஸ்தானத்தில் அமரக்கூடிய சனியானவர் 6ஆம் இடமான கடன் ஸ்தானத்தை பார்க்கிறார் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய கடன் நான் ஒரு வீட்டை ரெனோவேஷன் பண்ண போகிறேன் அல்லது புதுசாக என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, என்கிட்ட ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது, 5 சென்ட் இடம் இருக்குது, 20 சென்ட் இடம் இருக்குது, நான் பங்களா கட்ட போகிறேன், எனக்கு குடியிருக்கு தேவையான நான் 3 சென்ட் இடம் இருக்குது, நான் அதில் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் பேங்க் லோன் அல்லது வெளிப்பட்ட கடன், தெரிந்தவர்கள்ட்ட வாங்கக்கூடிய கடன் இதையெல்லாம் தாராளமாக வாங்கலாம். அந்த கடனை வாங்கி நீங்கள் வீடு கட்டுவதற்காக மட்டும் இருந்தால் மட்டுமே கடன் வாங்க வேண்டியமே தவிர தொழிலை நான் அபிவிருத்தி செய்ய போகிறேன், நான் தொழிலில் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறேன், என்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, நான் இன்னொரு ஃபேக்ட்ரி செட் பண்ண போகிறேன், நான் ஒரு நிறுவனத்தில் பணி புரிஞ்சிட்ருக்கேன், இன்னொரு நிறுவனத்தில் பணிபுரிய போகிறேன், அதுக்கான நான் முதலீடு செய்யணும், சின்ன ஒரு 10,000 முதலீடாக இருந்தாலும் அது தோற்று தான் போகும். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் ஆகட்டும், வாங்கக்கூடிய கடன்கள் ஆகட்டும், இந்த நேரத்தில் வீடு கட்டுவதற்கான கடனை வாங்கினீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு சுபிக்ஷமான காலமாக இருக்கும். இந்த கடனை தவிர வேற எந்த கடன் வாங்கினாலும் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு பிரயோஜனமான கடனாக இருக்க வேண்டும். ஏன் 4ல் வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் கடன் வாங்கணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 4ஆம் இடமான சுக தாயார், வீடு, வாகனம் அந்த ஸ்தானத்திலே அமரப்போகின்றார். அப்போ அந்த விரயம் ஏற்பட போகின்றது. அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்களா அதை வாங்க. இல்லை சார் என்கிட்ட ஒரு வீடெல்லாம் எனக்கு சொந்த வீடு இருக்குது, நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் கட்டலான் இருக்கேன், அந்த இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்காக நான் கடன் வாங்கலான் இருக்கேன், அதை கட்டி வாடகைக்கு விடலான் இருக்கேன், தாராளமாக வாங்கலாம். ஒரு கட்டடம், ஒரு வீடு, ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான கடனை இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தில் விழுகக்கூடிய பார்வை கடனை அதிகரிக்கும் அல்லது நோயை அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் நோய் அதிகரிக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த கட்டடம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் அருமையாக இருக்கும். யாருக்கெல்லாம் கட்டடம் கட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு புதுசாக ஒரு நோய் உருவாகும். இதுதான் இதனுடைய ஒரு சூட்சமமாக விளங்குகின்றது. சரி, அங்கிருந்து அடுத்தது எங்கே சார் பார்க்குறாரு? தனுசு ராசி நண்பர். நான் தனுசு ராசியாக இருக்கேன். அடுத்தது 6ஆம் என்னுடைய லக்ன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 4லேருந்து நல்ல கடன் வாங்கலாம், கடன் வாங்கினா வீடு மட்டும் கட்டுங்கன்னு சொல்லிட்டீங்க. தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அவங்களுடைய 10ஆம் பாவமான தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போ தொழில் ஜீவனஸ்தானத்தை அவர் சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலிலே சற்று முன்னேற்றத்தை கொடுப்பது போன்று காமித்தாலும் அந்த தொழிலிலே நீங்கள் மேற்கொண்டு கடன் வாங்கி முதலீடு செய்யும் பொழுது தோற்றுவிடுவீர்கள் என்பது இந்த இடத்துல ஒரு சூட்சமமான உண்மையாக இருக்கின்றது. ஆல்ரெடி இது புரியல அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு தொழில் இருக்குது சார்,
நான் தொழிலை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு மாத வருமானம் இப்படி இருக்குது, இல்லை நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னுடைய மாத வருமானம் இப்படி இருக்கின்றது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கொள்வது நல்லது. அடுத்த 2.5 வருட காலங்கள் 24-36 மாதத்துக்கு நீங்கள் இதைய அப்படியே நீங்கள் 30 மாதங்களுக்கு நீங்கள் இதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியே நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் சர்வைவ் ஆக முடியும் வாழ்க்கை. இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ரிஸ்க் கிடைச்சாலும் தான் கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். இப்போ தொழில் ஸ்தானத்தில் பார்த்து உங்களை உயர்த்தி விடுவதற்காக அவர் காரணங்கள் கொடுக்குறார். யாருக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு தொழிலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடிய பயிற்சி கஷ்டங்களை கொடுத்தாலும் தொழில் ஸ்தானத்தில் சற்று ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற தன்மையை தான் அவர் இந்த இடத்துல கூற விரும்புகிறார். அப்போ அந்த நிதானத்தை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டியது? அந்த நிதானத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னாலே புதிய முதலீடு இல்லை. இந்த நேரத்தில் தனுசு ராசி நண்பர்கள் புதிய முதலீடு செய்தீர்கள் என்றால் தோற்று போவதற்கான வாய்ப்புகள் 99% இருக்கின்றது. அதே நேரம் ஆல்ரெடி நான் செஞ்சுட்டு இருக்கிற தொழில், ஆல்ரெடி நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலை அப்படின்னா அதை திறம்பட செய்யுங்கள். அதன் ரீதியாகவே நீங்கள் கடன் பெற்று ஒரு வீடு பொதுவாக சொல்லியாச்சு. நீங்கள் வீடு வாங்குறதுக்கான அமைப்புகள் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அடுத்த 2.5 வருட காலங்கள் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் சொந்த வீடு வாங்கலாம். இது ஏன் உங்களை வாங்க வைக்கிறாரு? வீடு வாங்குறதுக்கு இப்போ ஏன் நம்ம வீடு மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அங்கே உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமரக்கூடிய சனியானவர் நம்ம சொல்லிக்கிட்டோம். எங்கே சொன்னோம்? அவர் இருக்கக்கூடிய இடத்துல 3ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து ஒரு கடனை உருவாக்குகின்றார். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழிலிலே உங்களுக்கு சற்று ஒரு மாற்றங்களையும் அல்லது அந்த தொழில் ரீதியாக முதலீடு செய்யலாம் என்ற ஒரு எண்ணங்களை உருவாக்க அவர் காத்திருக்கிறார். அதிலிருந்து தப்பிச்சு அடுத்தது உங்களை ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, அவர் அமர்ந்திருக்கக்கூடிய 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியவே அவருடைய பார்வையை உங்களுடைய ராசியிலே படுகின்றார். அப்போ அந்த ராசியில் படக்கூடிய பார்வை உங்களை என்ன செய்யும்? பலவிதமான குழப்பங்களை உருவாக்கி உங்களை மந்தத்தனப்படுத்தி நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிப்பீங்க, நான் நல்லா யோசிச்சு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு தான் நான் இந்த பணியில் இறங்குறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் தொழில் ரீதியாக நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது தோற்றுத்தான் போவீர்கள் என்பதில் இந்த இடத்துல மாற்று கருத்து இல்லை. அப்போ நான் எப்படி சார் நான் இந்த சனி பயிற்சியை ஜெயிக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுவது, அதில் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே மிச்சம் செய்து அதன் ரீதியாக நீங்கள் வீடு கட்டுவதற்கு அல்லது ஏதாவது ஒரு கட்டடம் கட்டணும். நீங்கள் இப்போ 4ஆம் இடம் ரீதியாக இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கட்டடம் கட்டணும். யாரெல்லாம் தனுசு ராசி நண்பர்கள், இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் வீடு கட்டுவதற்கு ஒரு கட்டடம் கட்டுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அடுத்த 2.5 வருட காலங்கள் சுபிக்ஷமாக விளங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த தனுசு ராசி நண்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு இடத்துல பணிபுரியக்கூடியவர்கள், இந்த நேரத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் பணியிட மாற்றம் அதை செய்வதற்கு யோசிக்க வேண்டும். அதை செய்யக்கூடாது. தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது, இன்னொரு 10 லட்ச ரூபா போட்டோம்னா இன்னும் அதை விட அப்படியே டபுள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பண்ணக்கூடாது. இருக்கிறதில் வச்சு என்கிட்ட என்னால் இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு அளவான வேலைகளை அளவாக நீங்கள் பார்த்தால் போதும். இதன் ரீதியாக சுபகாரியம் இது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலமாக தான் நாம் பார்க்க முடியும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சாதகமான காலம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் நம்ம சொல்கிற பாயிண்ட் நீங்கள் இது எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்கான சாதகமான விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ கூறிக்கொண்டிருக்கோம். தனுசு ராசி நண்பர்கள் வண்டி வாகனங்களிலே மிக உஷாராக இருக்க வேண்டும். இதே தனுசு ராசி நண்பர்கள் யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறீங்களோ,
நான் வந்து வண்டி வாகனம் வச்சுருக்கேன் சார், டிரான்ஸ்போர்ட்டே பிஸ்னஸாக பண்ணுறேன். என்கிட்ட வந்து 10 ஆட்டோ இருக்குது, 50 வேன் இருக்குது, 100 லாரி இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு 2 வீலர் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணுறேன். என்கிட்ட 50 ஆட்டோ இருக்குது. நான் வந்து சிட்டி ஃபுல்லாக நான் தான் வந்து எல்லா கடைகளுக்கும் நான் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். மருந்து கடைகள்லாம் என்னோடய ஆட்டோ கான்ட்ராக்ட் ஓடிட்டு இருக்கு. நான் டாக்ஸி வச்சுருக்கேன் சார், கான்ட்ராக்ட் ஓரியன்ட் டாக்ஸி வச்சுருக்கேன். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி மூவ்மெண்ட் கொண்ட ஹெவி மோட்டார்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து வேன் வச்சுருக்கேன், லாரி வச்சுருக்கேன். கொரியர் சர்வீஸ் நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி மும்பை வரைக்கும் நான் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லாரிஸ் தான் வந்து தமிழ்நாடு மும்பை போகுது, தமிழ்நாடு டெல்லி போகுது. இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வண்டி வாகனங்கள் யார் எல்லாம், இப்போ உங்கள்கிட்ட உதாரணத்துக்கு ஒரு 10 வண்டி இருக்குது, அதில் 8 வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட, 2 வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடல, நான் அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டேன் சார் அப்படின்னா, அந்த 2 வண்டியின் மூலியமாக உங்களுக்கு பெரும் செலவு வருவதற்கு காத்திருக்கின்றது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 2 வண்டிகளுக்கு நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் அதை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த டிரான்ஸ்போர்ட் ரீதியான செலவுகள் உருவாக காத்திருக்கணும். அப்போ அதை நாம் எப்படி தவிர்த்து கொள்ள வேண்டும், அது மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்தி கொண்டு இந்த சனி பயிற்சியிலேருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் எல்லாம் ஆயத்தமாகி கொள்ள வேண்டும். வெளியே வாங்க அப்படின்னா நம்ம வந்து யாருனாலும் இதுலேருந்து வெளியே வர முடியாது. இதை நாம் அனுபவித்தே தான் ஆக வேண்டும். இதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது, இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி பயிற்சியை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை, அந்த சிந்தனையை நீங்கள் எல்லாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அப்போ முன்னே சொன்ன மாதிரி தான், 4ஆம் இடத்துல போகிறாரு, 4ஆம் இடத்துலேருந்து உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல பார்த்து கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகளை உருவாக்குகின்றார். 10ஆம் இடத்துல பார்த்து புதிய சிந்தனைகள், தொழிலில் வந்து பெரிய முதலீடுகள் போடலாம் என்று உங்களை மைண்டில் அலக்கடிக்கிறார். உங்களை ராசியவே பார்த்து உங்களை, இதெல்லாம் மெயினாக ஏன் நடக்குதுன்னா உங்கள் ராசியை பார்த்து எல்லாம் யோசிக்க வைக்கிறார். அப்போ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து ஒரு ராசியை காட்டுறாருன்னா என்ன பண்ணணும், நீங்கள் உஷாராக இருக்கணும். இவன் எதுக்கு வந்து தேவையில்லாம நம்மகிட்ட ஆசை காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உஷாராக இருக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய கடன் நீங்கள் எதற்காக மட்டுமே இருக்க முடியும், அது ஒரு நிரந்தரமான டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க வேண்டும். பொதுவாகவே வீடு கட்டுறது எல்லாமே டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் செய்யக்கூடிய பொருள் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த மதிப்பு, அந்த பணத்திற்கான ஒரு திருப்தி, ஒரு மன ஆரோக்கியம் உங்களுக்குள்ளேயே ஏற்படும், ஒரு திருப்தி ஏற்படும். இது இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களை கடனை வாங்க வச்சு, தொழிலை பெருக்க வச்சு திருப்தி இல்லாமல் உங்களை 2.5 வருட காலங்கள் ஆட்டி படைத்து விடும். ஏனென்றால் இது அர்த்தாஷ்டம சனி. ஸோ இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் அனைவரும் கடன் வாங்குறேன் அப்படின்னா வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குவதற்கு மட்டுமே கடன் வாங்குங்கள். வேறு எந்த விதமான செலவுக்கும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. இதை கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். அடுத்த 2.5 வருட காலங்கள் இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளிப்படலாம். மேற்கொண்டு இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு 10%, இது வந்து ஏன் மனுஷங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த கோல்சார பயிற்சி உறுதியாகிவிட்டது நம்மளுடைய லக்கணம். புரியுதுங்களா? அப்போ தினசரி வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்துக்குமே இந்த கோல்சார பயிற்சிகள் பொறுப்படுகின்றன. அப்போ அந்த தினசரி வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு தினசரி வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பார் என்பதை நம்ம இந்த காணொலியில் முழுமையாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. அடுத்த 2.5 வருட காலங்களுக்கு கடன் என்று உருவாகாமல் பார்த்து கொள்வது தனுசு ராசி லக்கண நண்பர்களுக்கு மிகச் சிறப்பு. அப்படியே நான் கடன் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் வாங்கினாலும் அது வீடு கட்டுவதற்காக மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர, அல்லது வீடு வாங்குவதற்காக மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர, வேறு எந்த விதமான கடனை வாங்கினீர்கள் என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையின் சுபிட்சத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். மேற்கொண்டு அடுத்த 2.5 வருட காலங்களுக்கு உங்களுக்கு நிம்மதி இழப்பு ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள்லாம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள்.
மேற்கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் தீர்க்கப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.